ஸோ இந்த கிளாஸில் ஒரு மூட் சென்சிங் கேமரா இருக்குது. அந்த கேமரா என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் கவனிக்கிறாங்களா இல்லையா, இல்லை எப்படி வந்து அவங்க கவனிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்லை இந்த கிளாஸில் வந்து ஏன் அவங்க கவனிக்கல அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வச்சுருக்காங்க. அந்த ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்கிட்ட கொடுத்து மேபி அவங்களோட டீச்சிங் பேட்டர்னை மாற்றலாமா, இல்லை வந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக அந்த கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஏஆர் விஆர் அப்படி எல்லாமே சேர்த்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டு நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரிலாம் ஒரு போர்டு இருக்கா அப்படின்னு நான் வியந்து பார்த்தேன். அந்த கேமரா இப்படி தான் வியந்து பார்த்தேன். தேங்க்யூ மேம். கமிங் எல்லாத்துக்கும் போடுறேன். ஓ தேங்க்ஸ்ரா. பெருசாக வேணுமா? இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் வேல்யூ லேப்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த வேல்யூஸ் ஆஃப் பீப்புள் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க அதையுமே கற்றுக் கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி சப்ஜெக்ட் ஓரியன்டா இல்லாமல் அவங்க இந்த மாதிரி வேல்யூஸ் கற்றுக் கொடுக்குறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அவங்ககிட்ட கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, அவங்ககிட்ட கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது, டெக்னாலஜி போர்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் விட எனக்கு பெருசாக தெரியாத விஷயம் வந்து இந்த ஒரு ஹியூமன் வேல்யூ வந்து சின்ன பசங்களுக்கு இப்போவே கற்றுக் கொடுக்குறது. அது வந்து எப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஷூலேருந்து பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். We can relate to the people and not only with the machines. ஸோ இப்போ நம்ம இருக்க ஸ்கூல் தான் வந்து மகரிஷி வித்யா மந்திர் இன் மகப்பேர். ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வேறு என்னென்ன கூல் விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போகலாம் மகரிஷி வித்யா மந்திர். இப்போ நம்ம வந்து இந்த மகரிஷி வித்யா மந்திர் முகப்பேரோட சேர்மன் கூட இருக்கோம், மிஸ்டர் செந்தில்குமார் சார். சார் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர், நான் சூப்பராக இருக்கேன். அண்ட் உங்கள் ஸ்கூலை பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இட் ஜஸ்ட் லுக்ஸ் இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ஹை வேல்யூ வச்சுட்டு ஒரு ஹோட்டல் ரூம் லாபியில் கூட நான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதை பார்த்தது கிடையாது. இட் ஜஸ்ட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த ஒரு கிரெடிட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு நினச்சேன். ஆல்சோ நீங்கள் இங்கே வச்சுருக்க நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்கூல் எதனால் ஸ்பெஷல் அண்ட் எதுக்கு வந்து பசங்க வந்து இங்கே படிக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எப்பவுமே வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன பண்ணுறோன்னா ஃபாரின் ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணுவோம். ஃபாரின் ஸ்கூலில் இவ்வளோ க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, நம்ம ஸ்கூல்ஸ் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே ஒரு டாக்காகவே இருக்குது. ஸோ அதை ஒரு பிரேக் பண்ணணும். நம்ம இடத்துலையும், நம்ம தமிழ்நாட்டிலையும், நம்ம சென்னையிலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பண்ணும்போது இதை பார்த்து ஒரு 10 பேர் ஸ்கூலோட ஸ்டாண்டர்டை மாற்றினா அதுதான் என்னோட சக்ஸஸ் நினைக்கிறேன். அதனால தான் இந்த கான்செப்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்குது. அதாவது வந்து வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி நாங்கள் இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்போ வந்து இந்த மாதிரி அந்த ஒரு விஷயனோட தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு இது நடுவில் மாறின விஷயமா? டே 1ல ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்படி தான் ஸ்கூல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் இதை ஆரம்பித்தேன். இதெல்லாம் பண்ணனா IRR வருமா அதெல்லாம் தெரியாது. இது ஒரு பேஷன். ஸ்கூல்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். ப்ளஸ் என்னோட கிட்ஸும் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கவங்க தானே. ஸோ அங்கே இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஃப்ளாஸ் எல்லாம் வந்து இங்கே ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒன்று மைன்யூட்டாக பார்த்து இதை பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த ஸ்கூல். இட்ஸ் அ ட்ரீம் ஸ்கூல். ஆமாம், அந்த ஸ்கூலை ரியாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா முன்னாடி, நான் வந்து இந்த ஸ்கூல் நம்ம இது பண்ணும்போது முன்னாடி இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக இது இருக்கணும், ஏன்னா இது வந்து என்னோட பசங்களுக்கு இது கிடைக்காம இருந்துச்சு, பட் ஐ திங்க் இது இருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது என்னென்னா, இந்த ஸ்கூலில் தான் வந்து அந்த பசங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து டெவலப் ஆகுது. அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து நம்மளே இங்கே ஒரு லார்ஜர் ஸ்பேஸில் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வெளி உலகம் ரொம்ப குட்டியாக தெரியும். இங்கே எல்லாமே பார்த்துட்டாங்கன்னா வெளி உலகம் போகும்போது இதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆமாம், இதெல்லாம் இருக்கு. வந்து இது வந்து ஒரு அந்நிய பொருள் மாதிரி யோசிக்காம டக்குன்னு நான் வந்து அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். ப்ளஸ் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை இம்பில்ட் பண்ணிட்டோம். என்னன்னா இன்னைக்கு குழந்தைங்கிட்ட எல்லாம் மொபைல் டேப் எல்லாம் நம்மளே கொடுத்துட்றோம். காரணம் என்னன்னா ஆஃப்டர் திஸ் இது பேண்டமிக் அப்புறமா இது பண்ணோம். அதையே நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கூடாது
பண்ணக்கூடாது, அந்த கிளாஸ் போர்டு சாக் பீஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக டிஜிட்டலைஸ்டு போர்டு வச்சுட்டோம். ஸோ அதுலேயே எழுதலாம், அதுலேயே வீடியோ வரும், ஆடியோ வரும், விஷுவல் வரும். இது எல்லாமே கொஞ்சம் டிஜிட்டலைஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கூகுள் சர்டிஃபைட், இந்த ஸ்கூலில் வந்து கூகுள் சர்டிஃபை பண்ணுறாங்க. கூகுள் சர்டிஃபைட் அப்படின்னா அது என்ன பண்ண, எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே எக்ஸாமினேஷன் ஆகி பாஸ் பண்ணுறாங்க. கூகுள் சர்டிஃபைடு அவங்க இன்ஸ்ட்ரக்டர் ஆகுறாங்க. அதுலேருந்து இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து டேப் கொடுத்துட்டோம், லேப்டாப் கொடுத்துருக்கோம். லேப்டாப்பில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் போர்டிலேருந்து வந்து இப்போ குழந்தைங்க காலையில் என்ன படிக்கிறாங்களோ அந்த கண்டென்ட்டு அந்த லேப்டாப்லேயும் கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க லேப்டாப் போட்டு அவங்களே வேலை செய்யலாம். அவங்க என்ன படிக்கிறாங்கன்றது நாங்கள் இங்கே மானிட்டர் பண்ணுவோம். லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த சப்ஜெக்ட் எவ்வளோ நேரம் படித்தாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பேசிக்காகவே இந்த சப்ஜெக்ட் பிடிக்குது, அதனால தான் அந்த குழந்தை அதை மட்டும் படிக்கிறது ட்ராக் பண்ணிடுவோம். அதனால் அன்வான்ட் இதெல்லாம் அவங்க ஓப்பன் பண்ணி அந்த டேப்பில் பார்க்கவே முடியாது. அவங்க கையில் இருக்கும், நாங்கள் இங்கே மானிட்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி இதை கொண்டு வந்திருக்கோம். இது போக ஒன்று மட்டும் அடிஷ்னலாக பண்ணியிருக்கோம். மூட் சென்சிங் கேமரான்னு ஒரு ரூம்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அந்த மூட் சென்சிங் கேமரான்னும் போது எதுக்காகனா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு சார் சொல்லித்தராரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் சார் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸுக்கு இந்த குழந்தைங்களோட மூடு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு 80% ஹாப்பியாக இருக்காங்க, 20% சேடாக இருக்காங்கன்னா சரி சார் சொல்லி கொடுக்குறது இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு. 80% சேடாக இருந்து 20% ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அப்போ சார் சொல்லி கொடுத்தது இந்த குழந்தைங்களுக்கு புரியலன்னு அவங்களோட மெத்தடாலஜியை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் டீச்சருக்கே. ஸோ அந்த இது வந்து நீங்கள் கொடுத்து அவங்கள மாற்றுறோம். அப்படி இல்லை, அது 80% ஹாப்பியாக இருந்து 20% சேடாக இருக்காங்கல்ல, அப்போ அந்த பசங்களுக்கு இங்கிலீஷ் மேலே கொஞ்சம் நாட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈவினிங் அதுவே ஹோம்ஒர்க்காக போகும். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கும்போது எல்லா சப்ஜெக்டும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு வந்துருவோம். ஸோ இதுக்காக the first time we tried and we are executing that. செம்ம. ஆக்சுவலி நான் இந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப இதுவாகிட்டேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதும் வந்து இன்னுமே வந்து ஒரு செம்மையாக ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா நான் பார்த்ததில்ல நிஜமாலே. நான் சீரியஸாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இந்த மாதிரி மூட் சென்சிங் கேமரா இருக்குன்றதே எனக்கு தெரியாது முதல்ல. ஆனால் அது ஸ்கூலில் வச்சு அது பசங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது வந்து நிஜமாலே வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ இப்போ வந்து எத்தனை கிளாஸ் வரைக்கும் இங்கே இருக்குது? அண்ட் இங்கே இப்போ ஃபஸ்ட் இயர், இப்போ 2022-23 தான் ஃபஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம். 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர்லேயே நமக்கு ஆகியிருக்காங்க. சூப்பர். டில் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுருக்கோம். இப்போ இந்த இயர் 8th ஸ்டாண்டர்ட், அப்படியே 9th 10th அப்படியே எவ்ரி இயர் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அலாங் வித் யோகா அண்ட் மெடிடேஷனோட தான் இந்த மகரிஷியோட பிளானே அப்படி தான் வரும். மகரிஷி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் எஜுகேஷன் இருக்கா. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி எவ்ரிடே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு பிளே ஒன் கேம். கூட வந்து மெடிடேஷன் எவ்ரிடே இருக்குது, யோகா இருக்குது. இது மூணையும் மிங்கிள் பண்ண தான் இந்த மகரிஷியோட சிலபஸ். இது இல்லாமல் என்ன பண்ணுறோம்னா, எப்பவுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி லேப் இருக்கும். இப்போ புதுசாக மேத் லேப்னு வந்திருக்கு, இங்கிலீஷ் லேப்னு வந்திருக்கு. இது போக நாங்கள் ஒரு இங்கிலீஷ் ஒரு மேத் லேப், இங்கிலீஷ் லேப்னு இருக்கு. இப்போ நம்ம ரோபோட்டிக்ஸ் லேப் இங்கே கொண்டு வந்திருக்கோம். குழந்தைங்களே வந்து ரோபோ செய்கிறது எப்படி, அந்த டெக்னாலஜி அவங்க பண்ணிட்டு அவங்களே ஒரு ரோபோ கிரியேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அடிஷ்னலாக ரோபோட்டிக்ஸ் லேப் கொண்டு வந்திருக்கோம். AR VR லேப். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சோலார் எபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஜூபிட்டர் மூணு எல்லாமே பண்ணியிருக்கோம்ல. அது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ விஷுவலில் அவங்களுக்கு கண்ணில் போட்டு அவங்களே நடந்து போகிற மாதிரி மூணு நடக்கும்போது AR VR லேப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹைட்ரோஃபோனிக்ஸ் லேப். வாட் இஸ் மீன் பை ஹைட்ரோஃபோனிக்ஸ் லேப்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் இங்கே சுற்றி நம்ம சிட்டிக்குள்ளே எங்கே போய் தெரிஞ்சாலும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பார்க்க முடியாது. இந்த குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வருது அப்படின்னு தெரியுதுக்கு அந்த ஹைட்ரோஃபோனிக்ஸில் வந்து ஒரு சின்ன விதை போட்டு அதை எப்படி வளருது அவங்களே கண்கூட பார்த்து, ஓ இப்படி தான் சாப்பாடு வளருது போல், இதில் எவ்வளோ பேரோட கஷ்டம் இருக்குது, இது எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுன்றதுக்காக ஹைட்ரோஃபோனிக்ஸ் லேப் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் முன்னாடிலாம் தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுப்பாங்க, இப்போ வந்து கூகுள் தான் சொல்லிக் கொடுக்குது எல்லாத்தையும். ஸோ அதனால ஹியூமன் வேல்யூ லேப். ஹியூமன் வேல்யூ லேப்ன்றது வந்து எதுக்காகனா, மெயினாக எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, வாட் இஸ் டே டு ஆக்டிவிட்டி, நீங்கள் என்ன நல்ல பழக்கத்தை கொண்டு வந்து அது வேல்யூ ஃபார் த பீப்புள், வேல்யூ ஃபார் த ஹியூமன் இருக்காக அந்த ஹியூமன் லேப்னு கிரியேட் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா நினைக்கிறேன் இந்த விஷயம். என்னன்னா வந்து நம்ம படிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம், பட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது யாருமே பெருசாக வந்து அதை இது மைண்ட் பண்ணுறது இல்லை இப்போ இருக்க இதில். அண்ட் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து டைம் எடுத்து நீங்கள் அது பண்ணுறது வந்து ஆக்சுவலி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது தான், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒருத்தவங்கிட்ட நீ சொல்லும் போதும் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஷூலேருந்து அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு விஷயத்தை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஹியூமன் வேல்யூ கற்றுக்கும் போது ஓகே வில் கன்சென்ட் அந்த இது இருக்கும். ஓகே நம்ம இது அது இப்படி பண்ணியிருப்பாங்க போல, அப்படி சொல்லியிருப்பாங்க போல அப்படின்றது. பட் அது சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயம். சின்ன வயசுல வரும்போது அது ஈஸியாக புரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாடு லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே ஓகே. ஆமாம், அட் சிங்கிள் ஸ்டெச் 36 பேனல்ஸ் வித் 55 inches டிவியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது என்ன நடக்குதுன்னா, இந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டெய்லி என்ன பண்ணுறாங்களோ அதை போஸ்ட் பண்ணுவோம். நம்ம படிக்கிற காலத்தில் என்ன இருக்குன்னா சார்ட் போர்டில் ஒட்டி ஒட்டி வைப்போம். அதுக்கு பதிலாக இதெல்லாம்
டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து பேரண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்றக்கா இது போடுறோம். ப்ளஸ் எவ்ரிடே பர்த்டே வர குழந்தைங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்க பர்த்டே. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கிளாஸ் நம்ம ஸ்கூல் ஃபுல்லாக நம்ம பேர் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றது அந்த மாதிரி ஒரு கான்செப்டை இந்த போர்டு கொண்டு வந்திருக்கோம். ஸ்க்ரீனை அப்படி தான் கொண்டு வந்து நம்ம அப்போ அந்த இதுலலாம் வந்து தேட்டரில் போட ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் அந்த ஸ்க்ரீன்லாம் பசங்க பார்த்துருக்காங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு ஸ்க்ரீன் கொடுத்தோம். அது ரிமோட்டில் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங். ரொம்ப செம்மையா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ கைஸ், இங்கே இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபுட் எப்படி நம்மளுக்கு வருதுன்றது தெரியணும்னு சொல்லிட்டு அதுவும் எப்படி அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து மகாரிஷி வித்யா மந்திர் இன் மொகப்பேர். இந்த பர்டிகுலராக இந்த ஸ்கூலில் நான் வந்து வியந்து பார்த்தது வந்து இந்த ஸ்கூலில் இருக்கிற ஆர்கிடெக்சர் ஒரு ஸ்கூல் மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக ஒரு ஸ்ட்ரக்சரலாக அந்த டிசைனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசங்களுக்கு வந்து டெய்லி வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் இப்போ என்ன வர சொல்ல டெய்லி நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலாக இருந்தால் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு போவேன். டீச்சர்ஸ்க்குமே நல்லா இருக்கும். ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ஒரு சரௌண்டிங் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. குடோஸ் டு த ஸ்கூல் டீம். அண்ட் பசங்களும் வந்து செம்ம ஒரு ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இந்த காலத்து பசங்க எல்லாருமே ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. அதில் வந்து நான் நிறையா வந்து சின்ன பசங்க கூட வந்து என்னால் கன்வர்ஸ் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு வந்து கிடைக்காதுல்ல, நம்மளால் பார்க்க முடியாதுல்ல. ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்து அவங்க கிட்ட பேசினதுலாம் வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. 7AO BOங்க அந்த கிளாஸ் இருக்க பசங்க எல்லாருமே சரியான தங்கம், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த பசங்க பேசிட்டு இருந்தது. டீச்சர்ஸும் ரொம்ப சூப்பராக வந்து லைக் என்ன நல்லா பேசுகிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஸ்கூல். இந்த ஸ்கூலில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். யூ கேன் காண்டாக்ட் தம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இட்ஸ் ஒரு ஸ்கூல் டூர் இதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமா ஸ்கூல் டூர். நான் காலேஜ் டூர்லாம் கூட பண்ணியிருக்கேன், பட் ஸ்கூல் டூர் பண்ணது கிடையாது. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ குட் ஷோ யூ கைஸ் ஒன் ஸ்கூல் தட் லுக்ஸ் ஸோ அமேசிங். லைக் அதில் இருக்கிற மேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைக் இந்த மாதிரி கேமரா வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இது வச்சு. ஸோ இதை நான் உங்களுக்கு காமிச்சதுக்கு வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. லைக்கை போட்டுருங்க, ஷேர் அப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், see you, டாடா.